நீண்ட காலம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிறகு பிரிய வேண்டிய கட்டத்திற்கு செல்கிறீர்களா? இத கேளுங்க. 2 பேர் ஒன்றாக நிறைய நேரம் செலவிடும் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்திருப்பார்கள். அவர்கள் சிறிய சிறிய விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்து கொள்வார்கள். அப்பொழுது உங்கள் காதலர் உங்களை நேசிக்கவில்லையோ என்று நீங்கள் உணரலாம். மேலும் நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல துணை இல்லை என்று கூட தோணலாம். பின்னர் நீங்கள் வேறொருவரை சந்தித்து அவர்கள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் என்று உணரலாம். நீங்கள் அவர்களுடன் வேடிக்கையான உரையாடல்களை நடத்துகிறீர்கள். அவர் சுவாரஸ்யமானவர் என்றும் அவர் உங்களை நன்றாக புரிந்து கொள்கிறார் என்றும் நீங்க நினைக்கலாம். நீங்கள் அவரோடு பேசுவதை ரசிக்கத் தொடங்குகிறீர்கள். உங்கள் தற்போதைய காதலரை மறந்து விடுகிறீர்கள். இந்த கட்டத்தில் உங்கள் தற்போதைய காதலருடன் நீங்கள் முதலில் இணைந்த போது பேசுவதற்கு முடிவற்ற விஷயங்கள் இருந்தன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காலப்போக்கில் உணர்வுகள் சாதாரணமாக மாறக்கூடும் என்பதையும் உங்களுக்கு தெரியாத நபர்களுடன் மட்டுமே நீங்கள் பேச நிறைய இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே கடினமான காலங்களில் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். நெருக்கமாக உணராத இந்த கட்டத்தை நீங்கள் கடக்க